பட்டம்னா ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் சூட் ஆகும். அது சூப்பர் ஸ்டார் சொன்னாதான் அந்த பட்டம் சூட் ஆகும். உண்மையில் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நீங்கள் எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னால் அது ரஜினி சார்னு அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் சூட் ஆகும். இது பொலிட்டிக்கலி எந்த கொஸ்டின் இருந்தாலும் நான் பதில் கொடுக்க மாட்டேன், அதுவும் சொல்லிட்டேன். நீங்க வந்து சுந்தர் சி சார் படத்துல கிளைமாக்ஸ்ல டான்ஸ் ஆடினா அந்த படம் பெரிய வெற்றி. இந்த படத்துல ஆடுறீங்களா இல்லையா? எனக்கே தெரியல, இது வரைக்கும் கேட்கல. நடுவில் மதகஜராஜா விட்டீங்க. இல்லை, இது வந்து ஐ திங்க் எல்லா கிரெடிட் வந்து யாருக்கும் போகாமல் சுந்தர் சருக்கு தான் போகணும். முழுக்க இந்த படத்துடைய வெற்றிக்கு பின்னாடி வந்து ஒரே ஒரு பேர் இருக்குது, அது சுந்தர் சி. இட்ஸ் அ டீம் ஒர்க். டெஃபினெட்லி அந்த டீம் இல்லைன்னா இந்த வெற்றி பார்க்க முடியாது. பட் த கம்ப்ளீட் கேப்டன் ஆஃப் த ஷிப் சுந்தர் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ சுந்தர் சி தான் நான் சொல்லுவேன். ஆல்சோ நிறைய கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 80s 90s உள்ள டைரக்டர்ஸ், அப்போ அறிமுகமான டைரக்டர்ஸ் வந்து இப்போ படம் பிடிக்கிறது தோத்துறாங்க. பட் சுந்தர் சி மட்டும் அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் எப்படி வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, என்கிட்ட கேட்கக்கூடாது, அது பசங்க கிட்ட. அவர் அப் டு டேட் இருக்கிறாருன்னா எங்கள் ரெண்டு குழந்தைங்க வச்சு தான் கரண்ட்டில் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாலும் பசங்கக்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க, என்கிட்ட கூட சொல்ல மாட்டார், பசங்கக்கிட்ட சொல்வார். அவங்க 2 பேர் வந்து 3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன டிஃப்ரெண்ட் யங் மைண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அது பண்ணுவார் அவர். ஸோ ஹி இஸ் அப் டு டேட் கரண்ட் ட்ரெண்ட்லேயே பசங்களுக்கு என்ன பிடிக்கும், இப்போ இருக்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்கும். ஸோ அந்த ஐ திங்க் அந்த அப் டு டேட் இருக்கு. நிறைய படிப்பார், மெயின் வந்து நிறைய படங்கள் பார்ப்பார், நிறைய படிப்பார் அவர். ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ் ஹிம் அ லாட். தமிழ் சினிமாவில் வந்து பெண்களுடைய கதைகளை சொல்கிறதுக்கான இயக்குநர்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோதி அவர்கள் மொபைல் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் உண்மை அப்படின்னு நான் பார்க்கவே இல்லைங்க. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பெண்களுக்கு சம்மந்தமாக என்ன கதை இருக்குது அப்படி பார்க்குறத விட இருக்கிற படத்தில் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அதுதான் பார்க்கணும். இன்னொன்று அதே வகையில் வந்து தேர்ந்தெடுக்கிறது நம்ம தானே. ஒரு கதை நம்மக்கிட்ட வரும்போது அந்த கதை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எடுக்கலாமா வேண்டாமா நம்ம கையில் தான் இருக்குது. யாருமே கழுத்தில் கத்தி வச்சுட்டு இந்த சினிமாவில் நீ நடிச்சுதான் ஆகணும்னு யாருமே சொல்லலை. ஸோ அது நம்ம கையில் இருக்குது, நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு. அண்ட் ஐ திங்க் நம்ம எல்லாரும் ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்டும் பண்ணிட்டு வந்திருக்கோம், வெறும் டான்ஸ் பாட்டும் பண்ணிட்டும் வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படணும். பட் நிச்சயமாக இப்போ வந்து காலம் மறுபடியும் மாறிட்டு வருது. இன்னொன்று வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால பெண்களுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு வசதி நிறையாவே இருக்குது. இப்போ சுந்தர் சி சார் வடிவேலு கூட்டணியில் டேங்கஸ் படம் பார்க்குறீங்களா, எப்படி இருக்கு? சுந்தர் சி சார் எப்போ எனக்கு படம் காமிச்சிருக்காரு, ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் காமிப்பாரு. மேடம் எப்பவுமே ஒரு ஹீரோயினுக்கு வந்து பட்டம் கொடுத்து பெரிய விஷயம். ஆனால் நயன்தாரா மேடம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா பேர் வச்சு தானே நம்ம வந்து ஒரு பேர் இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் தெரியும் நயன்தாரா, அது அப்படி தானே தெரியும். இப்போ எங்கள் காலத்தில் பட்டம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் நாங்கள் யாருமே பார்த்ததே இல்லையே. கோயிலெலாம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அது பட் பட்டம் கொடுக்கல. கண்டிப்பாக அந்த கோயில் கட்டினதுக்கு என்றைக்குமே நான் வந்து கடன்பட்டிருக்கேன் மக்களுக்கு. பட் ஒரு பட்டம் கொடுக்கல. பட்டம் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க பேர் வச்சு தான். பட்டம்னா ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் சூட் ஆகும். அது சூப்பர் ஸ்டார் சொன்னால் தான் அந்த பட்டம் சூட் ஆகும். உண்மையில் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நீங்கள் எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னால் அது ரஜினி சார்னு அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் சூட் ஆகும். மீது யாருக்குமே பட்டம் கொடுக்காம அவங்க பேர் வச்சு கூப்பிட்டா அது நல்லாயிருக்கும். அது நம்ம ஸ்டைல் தான். ஒரு பெரிய வந்து பட்டம் கொடுக்கறது நான் எப்பவுமே சொல்வேன். நம்ம வந்து அரசியல்வாதிகள் சொல்லும்போது ஒரு பொலிட்டீஷியன் அரசியல்வாதி அப்படி சொன்னாக்கா நமக்கு கேட்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் பேசிக்லி என்ன சொல்லுவோம், அரசியல்வாதி ஒரு பொலிட்டீஷியன் சொன்னாக்கா பப்ளிக் சர்வெண்ட். ஸோ அப்படி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இருக்கோம். பட் அதே மாதிரி ஒரு பட்டம் சொல்லும்போது ஐ திங்க் நயன் எடுத்த டிசிஷன் ரொம்ப சரியான டிசிஷன்.